கார்த்திகை மாதமே ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மாதம். கார்த்திகையும் மார்கழியும். கார்த்திகை மாதத்தில் எல்லா சிவாலயங்கள்லையும் இந்த சோமவாரத்து அன்னைக்கு மகன்யாசம் பண்ணி இதில் கூட 1008 சென்ட் பண்ணுவான், 107 சென்ட் பண்ணுவான். கிட்டத்தட்ட எல்லா சிவாலயங்கள்லையுமே சிவ ஆராதனை ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதே மாதிரி நம்ம பார்க்குறோம், ஐயப்பன் கலியுகத்தில் ஒரு கண்கண்ட தெய்வமாக பிரம்மா சிவன் விட்டு 2 பேரும் சேர்ந்த ஒரு சக்தியாக உருவாகி இந்த கலியுகத்தில் சகல பாவங்களையும் போக்குறதுக்காக இருந்தால். அதுவும் அந்த கார்த்திகம் மார்கழி மாதத்துல தான் அங்கே மண்டல பூஜை மகர பூஜை நடக்கிறது. அதே மாதிரி தனுர் மாத பூஜையும். அதனால இந்த 2 மாதமே இந்த பகவத் ஆராதனைகளில் எல்லா மாதங்களையும் விட ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். அதுவும் கார்த்திகை மாதத்தில் நிறைய இடத்துல வேத மந்திரங்கள்லாம் பாராயணங்கள்லாம் பண்ணுவான். அந்த வகையில் நம்ம கோவிலில் நம்ம நித்யா சோமவாரத்தை சில கூட மகன்யாசம் பண்ணுவான், சங்காவளி பண்ணுவான். நம்ம மகன்யாசம் பண்ணி சங்காவளி பண்ணதான் வச்சுருக்கோம். மகன்யாசம்னா வந்து மகது யாசம். மகதுன்னா மகாதேவர் மகாபரிவான்னு ஒன்று சொல்கிறோம். மகதுன்னா அதுக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். மகது ஞாசம் அதான் மகத்துவமான ரொம்ப ஈடு செய்ய முடியாத ஒரு ஞாசம். இதில் சாம்பபுரேஸ்வரை பற்றி சொல்லியிருக்கு. 2 பேருமே விஷ்ணுவும் விராட் புருஷனா சொல்லியிருக்கு, சிவனையும் விராட் புருஷனா. விராட் புருஷன்னா பாதாளி கேட்ட பிறகு ஆரம்பிக்கும் போதே சகத்திர சீருஷா புருஷகான்னு ஆரம்பிக்கிறது. சகத்திர அர்த்தம் 1000 கைகள் 1000 கண்கள் அர்த்தம். அவ்வளோ விராட் புருஷனுக்கு அவ்வளவு பாதாளி கேட்ட பரியந்தம் நம்ம பார்க்க முடியாத அளவிட முடியாத ஒரு சொரூபம். அது விஸ்வரூபம்னு சொல்கிறோம். அது மாதிரி அதுதான் விராட் புருஷன். 2 பேரையும் விராட் புருஷனாக சொல்லியிருக்கா. அது இதுலேயும் மகன்யாசத்துலையும் நம்ம புருஷன் சொல்லணும். அதான் விராட் புருஷனை பற்றி சொல்லியிருக்கிறது தான். இந்த மகன்யாசத்தில் ஞாசம்லாம் சொல்லியிருக்கு. ஞாசம்னா பகவான் சிவனோட உடம்புல யாரா எந்தெந்த இடத்துல இருக்கா நீங்கள் கேட்டு வந்துருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே விஷ்ணு இருக்கா, இங்கே ருத்ரன் இருக்கா, இங்கே இந்த இடத்துல இந்த சுவாமி இருக்கா. எல்லா அம்சமும் எல்லா தேவதைகளும் சேர்ந்த ஒரு அம்சமாக இந்த இதில் வர்ணிச்சிருக்கா. அதான் அந்த மகன்யாசம். அப்புறமா அந்த மகன்யாசத்தை முடிச்சுட்டு நம்ம இது ஒன்றா பண்ணி விதவிதான பூஜைகள்லாம் பண்ணி அக்னோத்திரம் பண்ணோம். அவரை சுவாமியை நம்ம இதில் சாஸ்திரத்தில் அக்னியிலையும் ஜலத்திலையும் சுவாமியை கொண்டு வந்துட்டு திருப்பி இது பண்ணிடலான்னு ஒரு சாஸ்திரம் இது விதிச்சிருக்கு. நமக்கு ஜலத்தை அபிஷேகம் பண்ணுறோம், அக்னி யதாச்சாரம் பண்ணிடுவோம் நம்ம. அந்த மாதிரி இருக்கனால நம்ம சிவன் வந்து அபிஷேக பிரியர். அவர் வந்து ரொம்ப உக்ரமாக இருப்பார். அதனால கண்ணில் நெற்றி பொடி இருக்கிறதுனால ரொம்ப உக்ரமாக இருக்கால். அவருக்கு எப்போதுமே அபிஷேக ஜலம் விட்டுட்டா அப்புறம் அவருக்கு போகிறோம். பெருமாளுக்கு துளசி வச்சா போகிறோம், இவருக்கு ஜலம் விட்டா போகிறோம். அதனால அவர் குளிர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கணும். அவருக்கு ஜலம் எப்போதும் ஜலம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்தால் அபிஷேகம் பண்ணத்தான் ரொம்ப திருப்தியாவார். அதனால் மகாவிஷ்ணு துளசியினால் இது பண்ண மாதிரி இருக்கிறதுனால அதனால் இந்த சங்கமெல்லாம் பண்ணி இவ்வளோ இதெல்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தால். சின்ன உதாரணம், ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் வேதி மகாத்மா படிச்சுட்டு இருந்தேன். இந்த புயலை பற்றி சொன்னால் நான் அம்பாள்கிட்ட வேண்டினேன். நம்ம நாட்டுக்கு மட்டும் வேண்டிக்கல, உலகத்தில் யாருக்குமே எங்கேயுமே எதுவும் ஏற்படக்கூடாதுப்பா அப்படி வேண்டில்லை. இப்போ இன்றைக்கி நான் மத்தியானம் பார்க்கும்போது அது பேப்பரில் படித்தேன். அது வலுவிழந்திருக்கும் ஒரு பேப்பர் செய்தி படித்தேன். 4 மணிக்குள்ளே வந்து மழையை விட்டுருச்சு. இதுலேருந்தே சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக காத்திருக்காங்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம். இப்படி தான் நமக்கு வந்து அவர் இருக்காங்கிறத காட்டுவார். அதனால் அந்த மகன்யாசத்தெல்லாம் பண்ணி பண்ணோம். அப்புறம் இப்போ வந்து எதுக்காக இந்த சமம் ஏற்பட்டதுன்னா, இன்னி பரியந்தம் நம்ம சாஸ்திரத்தில் ஒரு யஜ்யம் சின்ன ஒரு யோகம் பண்ணால் கூட அந்த ஷட்பாத்திரமாக பண்ணி ஒரு இது பண்ணோம்னா அதுக்கு வந்து ஒரு பலி கொடுக்கணும். கடைசியாக அருகும்புள்ள வச்சு அதில் அந்த இதில் பண்ணுற அன்னத்தில் மிச்சத்தை அதில் வச்சு பலி போடுவோம். ருத்ர பலின்னு பேர். அதுக்கு பேர் சிவன் வந்து எதிரே நீங்கள் படிச்ச மகாதேவன், ருத்ரன், ஈசானன், சங்கரன் இப்படி எல்லா ரூபமாகவும் அவர் வர்ணிச்சிருக்கா. அப்படின்லாம் இருக்கார் அவர். அதனால் ருத்ர பலின்னு சொல்லிவிடுவா. தட்ச மகாராஜன் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு வந்து உமா மகேஸ்வரியே நாட்டாளியாக வந்து பிறந்தார். அவர் ஒரு யாகம் பண்ணார். அந்த யாகத்துக்கு பரமேஸ்வரனோட அவருக்கு ஏதோ ஒரு தேசம். நான் வந்து பரமேஸ்வரன் கூப்பிட மாட்டேன், வழியெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அதனால பரமேஸ்வரன் ரொம்ப கோபமாகி அவர் சூலாயத்தினால அவர் தலையை வந்தார். தட்ச மகாராஜன் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு வந்து பரமேஸ்வரன் கேட்டார். உடனே அவர் அனுகிரகம் பண்ணுவார். உடனே எவ்வளவு கோபமோ அவ்வளோ அனுகிரகம் பண்ணுறதுக்கு
பரமேஸ்வரன் ரொம்ப அவ்வளோ இதுவான உடனே இருக்கணும் கொண்டு வர்றார். எதை கேட்டாலும் கொடுத்துருவார். உதாரணத்துக்கு பார்வதியை ஒருத்தர் கேட்டால் சொல்லுவான், எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு அனுக்கிரகத்தில் ஒரு பெரிய பரமேஸ்வரன் ரொம்ப இவர். அதனால அப்போ என்ன வேணாலும் கேள்வி நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொன்னேன். லட்ச மகாராஜ் எனக்காக ஒன்று வேண்டிக்கல, வரப்போகிற காலம் இந்த யுகங்கள்லாம் முடிஞ்சு திரேதாயமாக ஆரம்பம் இந்த கலியுகம் பிறக்க போகிறது பரமேஸ்வரா. அதில் நிறைய மக்கள் பாவம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அந்த பாவம் பண்ணும்போது அவளுக்கு கஷ்டங்கள்லாம் வரக்கூடாது, இந்த இதெல்லாம் நீ கொடுக்கணும்னு சொல்லி அவர் வேண்டிக்கிறார். 242 தேஜஸ், ஆயுசு, வீரியம், படிப்பு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே செல்வங்கள் எல்லாத்தையும் நமக்காக கேட்கிறார். அதுதான் அவர் சொல்லும்போது மேல் சொல்றார். பரமேஸ்வரன் என்ன சொன்னால் உடனே அவருக்கு உயிர்ப்பிக்கணுங்கிறத உயிரை கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன இருக்கோ அதை தலையை எடுத்துன்னு அப்படின்னார். அவள் சிக்கியா கிட்ட போய் ஒரு ஆடு இருந்தது, ஆடு தலையை எடுத்துன்னு வந்து அவருக்கு வச்சு திருப்பி உயிரை கொடுத்துட்டார். அந்த ஆடு தலையோட தான் மேல் முடியும் சமகம். அதனால ஆரம்பிச்சு இந்த சமகம் முடிவா நமக்கெல்லாம் என்ன தேவையோ அதில் அவரே சொல்லியிருக்கார். நீங்கள் அதனாலும் கேட்டாலே போகிறோம், அதில் என்னெல்லாம் வேணுங்கிறது அதிலே இருக்குது. அதனால் அந்த சமகத்தை தான் இப்போ சொல்ல போகிறோம். அதனால் அமைதியாக கேளுங்க. எல்லாம் உங்களுக்கு தான் பிரார்த்தனை தான், அதையும் நீங்கள் சொல்லிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த புட்டை கொடுத்துட்டு சமகத்தை சேர்த்துட்டா சாமி